முக்கிய செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் நிகழ்த்திய உரை மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இல்லை. கேப்டன் விஜயகாந்த் அறிக்கை. சட்டப்பேரவை தொடங்கியதும் திமுக வெளிநடப்பு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக குற்றச்சாட்டு. பஞ்சாப் மற்றும் உத்தரகாண்டில் இன்று அமைதியான வாக்குப்பதிவு. இரு மாநிலங்களிலும் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று காங்கிரஸ் நம்பிக்கை. திமுக முன்னாள் அமைச்சரின் உறவினர் குண்டர் சட்டத்தில் கைது. சேலம் காவல்துறை நடவடிக்கை. வணக்கம். விரிவான செய்திகள். சட்டப்பேரவையில் ஆளுநர் நிகழ்த்திய உரை தமிழக மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இல்லை என்று சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தேமுதிக நிறுவன தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் உரை நிகழ்த்தினார். அதுகுறித்து கேப்டன் விஜயகாந்த் இன்று விடுத்துள்ள அறிக்கையில், அதில் ஆளுநர் உரை ஆண்டுதோறும் வழக்கமாக கொடுக்கப்படுகின்ற உரையாக உள்ளதை தவிர மக்களின் நினைவுகளில் நிற்கத்தக்க புதிய திட்டங்கள் எவற்றையும் கொண்டிருக்கவில்லை என்று கூறியுள்ளார். மக்களிடையே சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று கருத்து நிலவுவதாக தெரிவித்துள்ள கேப்டன் விஜயகாந்த், ஆளுநர் உரை அதனை உணர்ந்துள்ளதாக தெரியவில்லை என்று தெரிவித்துள்ளார். ஏற்கனவே விலைவாசி உயர்வால் அவதிப்படும் மக்களுக்கு பேருந்து கட்டண உயர்வு, பால் கட்டண உயர்வு போன்றவை பெரும் சுமையாக உள்ளது என்றும், அனைத்து கட்சியினரும் இதனை சுட்டிக்காட்டியும் கூட ஆளுநர் உரை மூலம் பாமர மக்களின் பிரச்சினைகளுக்கு எந்த பரிகாரமும் கிடைக்கவில்லை என்று கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். மின் தட்டுப்பாடு ஓரளவுக்காவது நீங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டதாகவும் அதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் ஆளுநர் உரையில் இல்லை என்று கூறியுள்ள கேப்டன் விஜயகாந்த், இதுவரை வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு தானே புயலால் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக கடலூர், விழுப்புரம், திருவாரூர், நாகை ஆகிய மாவட்டங்கள் பெரும் சேதங்களுக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவித்துள்ள கேப்டன் விஜயகாந்த், அதற்கான நிவாரணம் இன்று வரை சரியாக வழங்கப்படாததாலேயே பாதிக்கப்பட்ட மக்கள் ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்கள், சாலை மறியல்கள் என்று போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் என்று கூறியுள்ளார். மேலும் தானே புயலால் பாதிக்கப்பட்டவர்களின் மறுவாழ்விற்கான தொலைநோக்கோடு கூடிய எந்தவொரு திட்டங்களும் ஆளுநர் உரையில் அறிவிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கூடங்குளம் அணுமின் நிலைய விவகாரம், முல்லைப் பெரியாறு அணை நீர்த்தேக்க பிரச்சினை, மீனவர்கள் தினந்தோறும் கச்சத்தீவு பகுதியில் படும் அவதி போன்றவைகளில் இந்திய அரசு தொடர்ந்து அலட்சிய போக்கை மேற்கொண்டு வருவதும், தமிழக அரசின் சார்பில் கடந்த காலத்திலும் சரி இப்போதும் சரி அதற்காக இந்திய அரசை வற்புறுத்துகிறோம் என்ற நிலைதான் தொடர்கிறதை தவிர இவற்றிற்கான தீர்வு எதையும் தமிழ்நாட்டு மக்களால் இதுவரை பெற இயலவில்லை என்றும் கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். பொதுவாக தமிழ்நாட்டின் வளர்ச்சி விகிதம், வறுமை ஒழிப்பு திட்டம், வேலையில்லா திண்டாட்டம் போன்ற எதை எடுத்துக்கொண்டாலும் கடந்த கால ஆளுநர் அறிக்கைகளில் சொல்லப்பட்டவை மீண்டும் மறுபதிப்பாகத்தான் இந்த ஆளுநர் உரையிலும் இடம்பெற்றுள்ளது என்று குறிப்பிட்டுள்ள கேப்டன் விஜயகாந்த், ஆளுநர்தான் புதியவரே தவிர ஆளுநர் உரை புதியதாக தெரியவில்லை என்று தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கச்சத்தீவை மீட்டால் மட்டுமே தமிழக மீனவர்கள் கவலையின்றி மீன்பிடிக்க முடியும் என்று, முல்லை பெரியாறு விவகாரத்தில் தமிழக உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் ரோசையா உரை நிகழ்த்தினார். தமிழக சட்டசபையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. ஆளுநராக பொறுப்பேற்ற பின் முதன்முறையாக சட்டப்பேரவைக்கு வந்த ரோசையாவை சபாநாயகர் ஜெயக்குமார் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். அதைத் தொடர்ந்து உரையாற்றிய ஆளுநர் ரோசையா, தமிழகத்தில் கான்கிரீட் வீடுகள் கட்ட 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், கடலூர் மாவட்டத்தில் 1 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் நமது உரிமை ஒருபோதும் விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என்று தெரிவித்த ஆளுநர், அண்டைய மாநிலங்களுடன் தமிழக அரசு சுமூக உறவை பேணி வருவதாகவும் குறிப்பிட்டார். தவறான குறுகிய அரசியல் நோக்கு கொண்ட பரப்புரைகளாலும் முல்லை பெரியாறு அணை தொடர்பாக அண்மையில் ஏற்பட்ட நிகழ்வுகளை நமது மாநிலம் மிகுந்த கட்டுப்பாட்டுடனும் திறமையுடனும் கையாண்டுள்ளது. தமிழக மீனவர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல் குறித்து இலங்கையிடம் கண்டனம் தெரிவிக்க மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்த ஆளுநர் ரோசையா, கச்சத்தீவை மீட்டால் மட்டுமே தமிழக மீனவர்கள் கவலையின்றி மீன்பிடிக்க முடியும் என்றும் கூறினார். தேமுதிக நிறுவன தலைவரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் உள்பட
தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவை நடவடிக்கைகளில் கலந்து கொண்டனர். தானே புயலால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு தேவையான அடிப்படையான நிவாரண வசதிகளை, உதவிகளை அதிமுக ஆட்சி முறையாக வழங்கவில்லை. சில கருத்துக்களை எடுத்துச் சொல்லி அந்த கருத்துக்களின் அடிப்படையில் இன்று கவர்னர் உரையை நாங்கள் புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்து காலை 11:30 மணியளவில் சட்டப்பேரவையின் முதல் நாள் கூட்டம் முடிந்தது. பின்னர் தியாகிகள் தினத்தையொட்டி ராணுவ மைதானத்தில் முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் தீண்டாமை ஒழிப்பு குறித்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பஞ்சாப் மற்றும் உத்தரகாண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இன்று அமைதியான முறையில் நடைபெற்றது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை விறுவிறுப்பாக நடைபெற்றது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் மையத்தில் வாக்காளர்கள் தங்கள் அடையாள அட்டையுடன் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்களித்தனர். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஆயுதம் ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பஞ்சாபின் மான்சா பகுதியில் உள்ள ஒரு வாக்குச்சாவடியில் தேர்தல் அலுவலர்களின் துணையோடு கள்ள ஓட்டு போட முயன்ற அகாலிதள் கட்சியினரை கண்டித்து பகுஜன் சமாஜ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்குள்ள பாட்டியாலா நகரில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் வாக்களித்த பின்னர் செய்தியாளரிடம் பேசிய பஞ்சாப் மாநில காங்கிரஸ் தலைவர் அர்மிந்தர் சிங், பஞ்சாபில் 70 முதல் 72 இடங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கும் என்றும் பாஜக கூட்டணி ஆட்சியை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவது உறுதி என்றும் தெரிவித்தார். I expect to get, I think the Congress to get close to about 70-72 seats. இதேபோல் லூதியானா நகரில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் மனிஷ் திவாரி வாக்களித்தார். இதன் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், பஞ்சாப் மாநிலத்தில் மக்கள் மாற்றம் கொண்டுவர முடிவு செய்துவிட்டதாக குறிப்பிட்டார். पंजाब में बदलाव की हवा बह रही है. पंजाब का जो आवाम है वो चाहता है कि अकाली भाजपा से उसको छुटकारा मिले और प्रदेश में कांग्रेस पार्टी की सरकार बने. अभी तक जितने रुझान आए हैं और प्रचार में जो देखने को मिला है, पंजाब के आवाम ने अपना मन बना लिया है. आज मतदान होगा और 6 मार्च को அமிர்தசரஸில் வாக்களித்த பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் நவஜோத் சிங் சித்து, பஞ்சாப் மாநிலத்தில் அகாலிதள் பாஜக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்று தெரிவித்தார். लोगों की सरकार लोगों ने बनाई, इसीलिए आज वोट से चोट करने आए हैं, वोट से हिंदुस्तान का भविष्य बनाने आए हैं और राजनीति में ईमानदार लोगों की छवि बनाने आए हैं. और सही बात पूछिए तो बादल साहब की सरकार बनाने में इस यज्ञ में இதேபோல் 70 சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட உத்தரகாண்ட் மாநிலத்திலும் இன்று வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெற்றது. அங்குள்ள டேராடூன் நகரில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் அந்த மாநில முன்னாள் முதலமைச்சர் ரமேஷ் பொக்கியால் வாக்களித்தார். நக்சலைட் ஆதிக்கம் நிறைந்த பகுதி என்பதால் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் மக்கள் வாக்களித்தனர். தேர்தலை ஒட்டி உத்தரகாண்ட் பகுதியில் உள்ள இந்திய நேபாள எல்லை சீல் வைக்கப்பட்டது. வாக்குப்பதிவு முடிவடைந்தவுடன் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையத்திற்கு பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டது. திமுக முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகத்தின் சகோதரர் மகன் பாரப்பட்டி சுரேஷ்குமார் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பாரப்பட்டி சுரேஷ் ஊராட்சி ஒன்றிய குழு முன்னாள் தலைவராக இருந்தவர். இவர் மீது சேலம் மாவட்டம் தாசநாயக்கன்பட்டியில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி குப்புராஜ் மற்றும் அவரது குடும்பத்தினர் கொலை செய்யப்பட்ட வழக்கு உள்ளிட்ட 6 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் அந்த வழக்கில் இருந்து ஜாமீனில் வந்த பாரப்பட்டி சுரேஷை சேலம் போலீசார் குண்டர் சட்டத்தில் இன்று கைது செய்தனர். அதன் பின்னர் பாரப்பட்டி சுரேஷ் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். சுரேஷ்குமார் என்னைக்கு குண்டா ஜெட்டில் டிட்டன் பண்ணியாச்சு. மொத்தம் 5 கேஸில் இருக்கு. அவர் மேலே ಅದಕ್ಕೆ குண்டா ஜெட் கேஸில் குண்டாஜில் நான் அவர் டிட்டன் பண்ணியாச்சு. வரும் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை தமிழக சட்டப்பேரவை நடைபெறும் என்று சட்டமன்ற அலுவல் குழு அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் முதல் நாள் கூட்டம் முடிந்ததைத் தொடர்ந்து சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் ஜெயக்குமார்,
வரும் பிப்ரவரி 4ஆம் தேதி சனிக்கிழமை வரை தமிழக சட்டப்பேரவை நடைபெறும் என்று கூறினார். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் தொடர்ச்சி 3ஆம் தேதி நடைபெறும். 4ஆம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதமும் பதிலுரையும் மற்ற அன்றைய தினத்தில் ஏனைய அரசு அலுவல்கள் இருந்தால் எடுத்துக் கொள்ளப்படும். தினந்தோறும் கேள்வி நேரம் உண்டு. இதில் வரும் செவ்வாய்க்கிழமை கூடுதல் செலவுக்கான துணை நிதிநிலை ஆய்வு அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. பிப்ரவரி 3ஆம் தேதி வரை ஆளுநர் உரை மீதான விவாதம் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 4ஆம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து முதலமைச்சர் பேசுகிறார். இதனிடையே தினமும் கேள்வி பதில் நேரம் நடத்தவும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக சட்டமன்ற அலுவல் குழு அறிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையையொட்டி தமிழகத்தில் நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு குறித்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. ஜல்லிக்கட்டுகள் நடத்தக்கூடாது என்று விலங்குகள் நல ஆணையமும் தடை விதிக்கக்கூடாது என்று ஜல்லிக்கட்டு சங்கங்களும் நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்திருந்தன. அதனால் சில நிபந்தனைகளுடன் ஜல்லிக்கட்டை நடத்தலாம் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால அனுமதி அளித்தது. மேலும் ஜல்லிக்கட்டு நடத்தி முடிக்கப்பட்ட பிறகு நிபந்தனைகள் ஏதும் மீறப்பட்டுள்ளதா என்பது குறித்த அறிக்கையையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. அதன்படி ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது குறித்த அறிக்கை மதுரை மாவட்ட ஆட்சியர் சார்பில் இன்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் மத்திய அரசு சார்பில் பதில் மனு தாக்கல் செய்ய வசதியாக வழக்கை வரும் பிப்ரவரி 23ஆம் தேதி வரை ஒத்திவைத்து நீதிபதிகள் சித்ரா லட்சுமணன், கருப்பையா ஆகியோர் உத்தரவிட்டனர். முன்னாள் இந்திய விண்வெளி ஆய்வு மைய தலைவர் மாதவன் நாயர் தன் மீதும் 3 விஞ்ஞானிகள் மீதும் விதிக்கப்பட்டுள்ள அரசு பணிக்கான தடை உத்தரவை நீக்க கோரி பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்திய விண்வெளி ஆய்வு மையமான ISRO தலைவராக பணியாற்றி வந்தவர் மாதவன் நாயர். இவர் உட்பட 4 முன்னாள் விஞ்ஞானிகள் மீது எஸ்பேண்ட் ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் ஊழல் குற்றச்சாட்டு கூறப்பட்டுள்ளதை அடுத்து 4 பேரையும் அரசு பணி புரிவதற்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதையடுத்து இஸ்ரோ முன்னாள் தலைவர் மாதவன் நாயர் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளார். அதில் தன் மீதும் 3 விஞ்ஞானிகள் மீதான குற்றச்சாட்டு உண்மையல்ல என்றும் தாங்கள் 4 பேரும் அரசு பணி புரிவதற்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவை மறுபரிசீலனை செய்து தங்கள் மீதான தடையை நீக்க ஆவண செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் மாதவன் நாயர் மற்றும் 3 விஞ்ஞானிகள் தங்கள் மீதான புகார்கள் தொடர்பாக விளக்கங்கள் கொடுக்கலாம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. No, basically, the whole circular came as a secret document which was not communicated to us. So I have indicated the procedural aspects of it, and also reiterating that these are leading scientists who have contributed significantly to the nation, and they are all of renowned international standing. So from that point of view, Prime Minister, I have made a request for him to review the whole situation. ஏனாம் கலவரத்தை கண்டித்து புதுச்சேரியில் பிப்ரவரி 2ஆம் தேதி வேலை நிறுத்த போராட்டம். அனைத்து கட்சிகளும் ஆதரவு. அடகு கடையின் சுவரை உடைத்து 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் கொள்ளை. ஆம்பூர் அருகே மர்ம நபர்கள் கைவரிசை. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.